வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபி. நல்ல டேஸ்டியாக க்ரீமியாக ஒரு பருப்பு பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடான உடனே அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக தேங்காய் வெட்டி வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான், அதை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பக்கம் இருக்கும். இதை சேர்த்து அந்த நெய்லேயே நல்லா நம்ம வதக்கிக்கணும். தேங்காயோட கலர் லேசாக மாறுற டயத்தில் ஒரு 10 போல் முந்திரி பருப்பையும் சேர்த்து அதையும் நல்லா கோல்டன் கலராக மாறணும். தேங்காயும் நல்ல ஒரு லைட் கோல்டன் கலர் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நெய்லேயே வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். மீதி கொஞ்சம் நெய் இருக்கு இல்லையா, அதில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சு பருப்பு நல்ல ஒரு வாசனை வர அளவுக்கு அந்த நெய்லேயே வறுக்கணும். வறுபட லேசாக மட்டும் கலர் மாறும். ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நம்ம வறுக்கக்கூடாது. லேசாக கலர் மாறவே நல்ல அந்த ரோஸ்ட் ஆகிற ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுத்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக கலர் மாறி நல்ல ஒரு வாசனை வந்துட்டுருக்கு. இப்போ நான் ஒரு 1/4 கப் பருப்பு எடுத்துருக்கேன் இல்லையா, அதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். அதே மாதிரி 1/2 கப் அளவுக்கு பால். இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் ஓப்பனில் குக் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே மெத்தடை நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணலாம். ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது அப்பப்போ கலந்து விட்டு நல்லா அந்த பருப்பு ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3/4 பாகம் அளவுக்கு பருப்பு வெந்துருச்சு. நம்ம சேர்த்துருந்த பால் தண்ணியுமே வத்தியிருக்கு பாருங்க. 1/4 கப் சேர்க்கும் போதே நம்மளுக்கு குவான்டிட்டி கொஞ்சம் நிறைய வந்துடும். பருப்பு வேக குவான்டிட்டி அதிகமாகும். அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பருப்போட அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணாதான் மசிகிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 3-4 நிமிஷம் இருந்ததுன்னா கரெக்டாக சாஃப்டாக வெந்துடும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரே ஒரு பருப்பை எடுத்து மசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொலைய இருக்கக்கூடாது. பட் மசிக்கும்போது சாஃப்டாக இருக்கணும். ப்ரெஸ் பண்ணும்போது சாஃப்டாக இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்ததுனா தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப கொலைய வேக வச்சுட்டாலும் அது பாயசத்தோட டெக்ஸ்சர் கன்சிஸ்டன்சிலாம் நல்லா இருக்காது. இப்போ இந்த ஸ்டேஜில் லேசாக ஒரு மேஷரை வச்சு 1, 2 மட்டும் மசிச்சுக்கலாம். ரொம்ப பருப்பே தெரியாத அளவுக்கு மசிக்க வேண்டாம். 1, 2 இருக்கும்போது நம்மளுக்கு பாயசம் குடிக்கும்போது அந்த பருப்பு கடி பண்ணும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஓரளவுக்கு மசிச்சு விட்டாச்சு. இன்னும் ஸ்டவ் ஆன்லேயே தான் இருக்குது. இது கூட ஒரு 1/4 கப் அளவு பொடித்த வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் கல் மண் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி சேர்த்து அந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன். பால் உங்களோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா பாயாசம் ஆற திக்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்த பால் எல்லாமே காய்ச்சின பால் தான். பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். கூடவே நம்ம வறுத்து வச்சிருந்த தேங்காய் முந்திரியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப சுவையான பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. கொள்ளு வச்சு ஒரு சூப்பரான சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குக்கரில் 1/2 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். இது நல்லா கல் மண் எதுவும் இல்லாமல் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கைவிடாமல் வறுத்துக்கணும். ஒரு வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் வறுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை வந்துடுச்சு. ஸ்டவ்வை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது இது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம்.
நான் ஒரு 1 1/2 கப் போல் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 5லேருந்து 6 விசில் கொள்ளு வந்து நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு வேக வச்சுக்கணும். இப்போ திறந்து பார்க்கலாம். இந்த கொள்ளு வேக வச்ச தண்ணியை வந்து தனியாக எடுத்துகிட்டு ரசம் வைக்கிறதுக்கோ இல்லை சூப்புக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொள்ளுமே பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு கொள்ளு மட்டும் நான் இதில் வச்சுருக்கேன். சுண்டலுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அது சூடானதும் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாகவே பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு 3 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக வெட்டி சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வேக வச்சுருக்க கொள்ளு சேர்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம நல்லா சாஃப்டாக வேக வச்சதுனால டக்குன்னு ரெடி ஆயிரும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வெங்காயம்லாம் இருக்கு இல்லையா, அதோட இந்த கொள்ளும் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதங்கட்டும். அந்த தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா அதுவுமே நல்லா வத்துற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணிலாம் எல்லாம் வற்றிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவல் நிறைய சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி இலை வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க. அதுவுமே நல்லாயிருக்கும். ரொம்ப சத்தான சுவையான கொள்ளு சுண்டல் ரெடி. அவல் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சூடானதுக்கு அப்புறமா அதில் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்து அது லேசாக கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இது கூடவே 10 உலர்ந்த திராட்சையும் சேர்த்து அது நல்லா உப்பி வர வரைக்கும் நம்ம நெய்லேயே நல்லா வறுத்துக்கணும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அது லேசாக லைட் கோல்டன் ப்ரௌனாக மாறும்போது இந்த அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சிடலாம் தனியாக. நான் ஒரு 1/4 கப் போல் அவல் எடுத்திருக்கேன். இதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உடனே கழுவி நல்ல தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சிடணும். அவல் ரெடியாக இருக்குது. பாயசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற அவலையும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுடலாம். அந்த நெய்லேயே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கியாச்சு. இது கூட பால் சேர்க்கணும். நான் கிட்டத்தட்ட 600 ml கெட்டியான பால் சேர்க்குறேன். நல்ல காய்ச்சின பால் தான் இது. கெட்டியான பால் சேர்த்திங்கன்னா நல்ல க்ரீமியாக கிடைக்கும் பாயசம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பால். அப்போ தான் அந்த அவல் நல்லா சாஃப்டாக வேகும். அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அவல் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் போல் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா கலந்து விட்டு அது கரையிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் மிதமான தீயிலே வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம். கடைசியில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி, உலர்ந்த திராட்சை, தேங்காய் துருவல் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல கெட்டியான பால் யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த பாயசம் வந்து நல்ல க்ரீமியாக கிடைக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ சிம்பிளாக ஒரு டேஸ்டியான அவல் பாயசம் ரெடி பண்ணிட்டோம். கொண்டக்கடலை சுண்டல். நான் இன்றைக்கி ப்ரௌன் கலர் சுண்டல் எடுத்திருக்கேன். இதே ரெசிப்பியை நீங்கள் ஒயிட் கலர் சுண்டல்லையும் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 கப் சுண்டலை நான் நல்லா கழுவி 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சு தான் சுண்டல் பண்ணணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை வேக வச்சிடலாம். குக்கரில் வேக போட்டோம்னா ரொம்ப சீக்கிரம் சுண்டல் வெந்துடும். இப்போ ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்ச சுண்டலை சேர்த்துடலாம். இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக அது முங்குற அளவுக்கு சேர்த்தா மட்டும் போதும். சுண்டல் வேக வைக்கும் போதே நம்ம உப்பையும் சேர்த்துட்டோம்னா அந்த சுண்டலில் அந்த உப்பெல்லாம் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். திறந்து பார்க்கலாம்.
சுண்டல் நல்லா வெந்திருக்கு. இப்போ தண்ணி கொஞ்சம் மட்டும் இருக்குது, அதை நல்லா வடிச்சிட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். நான் 2 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு இந்த தாளிப்பை நம்ம வேக வச்சு வச்சுருக்க சுண்டலில் சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கேரட்டு கொத்தமல்லி இலையெல்லாம் ஆப்ஷனல் தான். நல்லா சேர்த்தோம்னா சாப்பிடும்போது க்ரன்ச்சியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கும். ரொம்ப உடம்புக்கும் நல்லது. பச்சையான கேரட் கொத்தமல்லி இலையெல்லாம் நம்ம சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ரொம்ப சத்தான ரொம்ப சுவையான சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த நவராத்திரிக்கு இந்த சுண்டல் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.